Hi guys, welcome to Madi Samayal. இந்த என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்பியான ஆப்பம் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் புதுவா வந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை ஆன் வச்சிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்பத்துக்கு இப்ப மெஷர்மெண்ட் சொல்றேன். அது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இதை நான் அப்லோட் பண்றேன். இந்த டம்ளர்ல நான் 1.5 டம்ளர் மாவு பச்சரிசி ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறேன். பாருங்க 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே 1.5 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இது இட்லி அரிசி. அதே மாதிரி ஆப்பத்துக்கு பச்சரிசி மாவு பச்சரிசி தான் எடுக்கணும். அந்த சாப்பாட்டு அரிசி எல்லாம் எடுக்காதீங்க, நல்லா வராது கிறிஸ்பியா. அடுத்து உளுந்து இந்த கையில இப்படி 3 கை போடுங்க போதும். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். இது நல்லா 3-4 வாட்டி கழுவி நான் நைட்டு ஊற வைக்கிறேன். நாளைக்கு காலையில அரைக்கிறதுக்காக இது நல்லா ஊறணும். அதனால இப்ப நைட்டே நம்ம ஊற வச்சுட்டு காலையில நாளைக்கு நைட்டு செய்யறதுக்காக நான் இப்ப இந்த மாவை ஊற வைக்கிறேன். பாருங்க 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டேன். இப்ப இதை ஊற வச்சிடலாம். காலைல தூங்கி எழுந்த உடனே இந்த மாவை அரைச்சிடலாம். பாருங்க ஆப்பத்துக்கு நைட் அரிசி ஊற வச்சோம்ல, இப்ப காலைல ஆயிடுச்சு. அரிசி பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில தான் அரைக்க போறேன். நல்லா நைஸா அரைச்சிக்கணும். இது மிக்சியில அரைக்கும் போது அந்த பேட்டர் மாவு அரைக்கிற ஆப்ஷன் தான் நான் போட போறேன். அதனால அது இடையில எடுத்து தண்ணி ஊற்ற முடியாது. அதனால அரிசிக்கு மேல தண்ணி வர அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிடுறேன். 1 டம்ளர் ஊத்திருக்கேன். ஊத்திட்டு இப்ப இதை நம்ம அரைச்சிடலாம். இந்த பாருங்க இந்த பேட்டர்ன்றத நான் போடுறதுனால அதுவே எனக்கு இட்லி ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்லா நைஸா அரைச்சி கொடுத்துருது. நம்ம அது இல்லைன்னா நல்லா எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆப்பத்துக்கு நைஸா அரைச்சிப்போம். இப்ப நான் பாருங்க ஆன் பண்ணிட்டேன். அதுவே ஆட்டோமேட்டிக்கா நின்றுடும். பாருங்க மாவு அரைச்சாச்சு. இது நம்ம போடும் போது பேட்டரை போட்டுட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்றதுனால இடையில எடுக்க முடியாதனால நான் 1 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். நீங்க இதுல 1 2 3 வச்சு அரைக்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சமா வலிச்சு விட்டு தண்ணி ஊத்தி அரைங்க. பாருங்க இந்த அளவுக்கு நைஸா இருக்கணும். மாவு எவ்வளவு நைஸா இருக்கு பாருங்க. பாத்திரத்துல நம்ம இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி அரைச்சிப்போம். பாருங்க மாவு அரைச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. இதை கரைச்சிட்டு இப்போ வெயில் காலமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நம்ம காலையில ஆட்டுறோம் இல்லைங்களா, வெயில் காலமா இருந்ததுன்னா சீக்கிரமா புளிச்சிடும். நீங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட நம்ம எப்ப வேணுமோ அப்போ சுட்டுக்கலாம். நைட்டு சில பேர் சீக்கிரம் சாப்பிடுவாங்க, சில பேர் லேட்டா சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இருக்குது. ஒரு சிலரோட கை சீக்கிரம் புளிக்கும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. ஆனா ஆப்பத்துக்கு நல்லா புளிக்கணும் மாவு. அட்லீஸ்ட் 8 hours ஆகுது நல்லா புளிக்கணும். இப்ப கரைச்சி வச்சுட்டு இப்ப நைட் நம்ம இதை ஆப்பம் ஊத்தி நான் காட்டுறேன் பாருங்க எப்படின்னு. பாருங்க ஆப்பத்துக்கு மாவு எவ்வளவு நல்லா புளிச்சிருக்குது. இது மத்தியானமே புளிச்சிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஆப்பம் சொல்றதுக்கு 1 hour பிஃபோரா எடுத்து வெளில வச்சிருக்கிறேன். அதுவே நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ இந்த மாவு நாளைக்கும் வச்சு சுடலாம். அதனால நான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிடலான் இருக்கேன். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். ஆப்பத்துக்கு மாவு நல்லா தண்ணியா இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக நான் பாதி மாவு எடுத்து வச்சுட்டேன். பாதி தான் வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆப்பச்சோடா மாவு போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர். இந்த சுகர் எதுக்கு போடுறோம்னா நல்ல கலரா இருக்கும், ப்ரௌனா வரும் நல்லா பின்னாடி. அதுக்காக இந்த சுகர் ஆட் பண்ணுவோம். பண்ணிட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். கரெக்டாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா இது பண்ணிக்கோங்க. மாவு பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியாக
இருக்கணும். அப்பதான் நல்லா மெலிசா ஆப்பம் கிறிஸ்பியா வரும். இப்போ வந்து ஆப்பச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஆப்பம் சுட்டலாம். ஆப்பச்சட்டி வந்து அடுப்பில் பற்ற வச்சுட்டேன். இது வந்து நான்ஸ்டிக்கு. இது வந்து ஒரே ஒரு ட்ராப் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டுன்றதுனால அப்புறம்லாம் எண்ணெய் விட வேண்டிய வேலை இல்லை. அதை வந்து ஒரு துணி வச்சு நல்லா நம்ம தொடச்சிக்கலாம். ஆப்பத்துக்கு வந்து ஆப்பச்சட்டி வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஹோல்ஸ் எல்லாம் நல்லா வரும். நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறணும்னா மாவு ஊற்றலாம். பாருங்கள், ஆப்பச்சட்டி வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பம் வந்து ஊற்றிக்கலாம். இது சின்ன சட்டின்றதுனால நான் வந்து 1.5 கரண்டி தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்படி சுற்றுங்க. எந்த அளவுக்கு மெலிசாக சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக சுற்றுங்க. சுற்றிட்டு ஹையில் வச்சுருங்க டெம்பரேச்சரை. இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம், வேகட்டும். இப்போ வந்து மூடி திறந்து பார்ப்போம். பாருங்கள், ஆப்பம் இவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. நல்லா ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் வந்துருக்குது. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுப்போம். இப்போ வந்து அடுத்த ஆப்பம்லாம் இனிமேல் வந்து எண்ணெய் ஊற்ற வேணாம். எண்ணெய் ஊற்றாமலே அப்படியே ஊற்றிடலாம் ஆப்பம். ஆப்பத்துக்கு முக்கியம் நல்ல சூடு இருக்கணும். இங்கே பாருங்கள், ஆப்பம் ஓரெல்லாம் எவ்வளோ நல்லா பாருங்கள், ஓரெல்லாம் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பின்னாடியும் பாருங்கள், கலர் நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த சந்திப்போம். டாடா, பை பை.